அன்பான மாணவர்களே, இன்று நாம் 12ஆம் வகுப்பில் இலங்கியல் பாடத்தில் பாடம் 12 உயிரிய பல்வகைத்தன்மை பற்றி நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது இந்தியாவின் உயிர்ப்புவி மண்டலங்கள். தட்பவெப்பம், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மண் வகை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த சர்வதேச உயிர்க்குழும வாய்ப்பாட்டின்படி இந்தியாவை 10 வெவ்வேறு உயிர்ப்புவி மண்டலங்களாக பிரிக்கலாம். இந்தியாவினுடைய உயிர்ப்புவி மண்டலங்கள் மொத்தம் எத்தனைன்னா 10. அந்த 10 மண்டலங்களை அட்டவணையாக தரப்பட்டுள்ளது. அந்த அட்டவணையில் மொத்தம் 4 தலைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்று உயிர்ப்புவி மண்டலம், மண்டலத்தினுடைய பெயர் என்ன, உயிர்ப்புவி மண்டலம். அடுத்து உயிரிய பகுதிகள் என்ன, உயிரிய பகுதிகள். அடுத்து அதனுடைய பரப்பளவு எவ்வளவு. அடுத்து என்னென்ன உயிரினங்கள் அத்தகைய உயிர்ப்புவி மண்டலத்தில் காணப்படுது அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 10 உயிர்ப்புவி மண்டலங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, முதலாவது இமயமலைக்கு அப்பால் உள்ள மண்டலம். இமயமலைக்கு அப்பால் உள்ள மண்டலம் இது எந்தெந்த பகுதி அப்படின்னு எடுத்துக்கொண்டால், லடாக்கின் மலைப்பகுதிகள், இது ஜம்மு காஷ்மீரில் உள்ளது. சிக்கிம் வடபகுதி மற்றும் ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய லஹலா மற்றும் ஸ்பிதி ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஹிமாச்சல பிரதேசத்தில் லஹலா மற்றும் ஸ்பிதி ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதனுடைய மொத்த பரப்பளவு 57%. இமயமலைக்கு அப்பால் உள்ள மண்டலம் 57%. இங்கே காணப்படக்கூடிய உயிரினங்கள் ஆல்பைன் புல்வெளி, அடுத்து தாவரங்கள், உலகிலேயே மிக அதிக அளவிலான காட்டு செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள். இந்த செம்மறி ஆடுகளை பொறுத்தவரை மிக தரமான கம்பளிக்கு பெயர் பெற்ற இனம். அடுத்து சிறு அப்படிங்கிறது இது ஒரு மானினம், திபெத்தில் உள்ள மானினம். அப்புறம் கருப்பு பாறை கொக்கு, இது போன்றவை அதிகமாக இந்த மண்டலங்களில் காணப்படுகிறது. அடுத்து 2வது இமயமலை பகுதி. இமயமலை இதனுடைய இருப்பிடம், அந்த பகுதி என்னென்னு கேட்டால் வடமேற்கு முதல் வடகிழக்கு இந்தியா வரை நீண்டு காணப்படும் முழு நீள மலைத்தொடர். வடமேற்கு முதல் வடகிழக்கு இந்தியா வரை நீண்டு காணப்படும் முழு மலைத்தொடர், முழு நீள மலைத்தொடர். இதனுடைய சதவீதம் எவ்வளோன்னா 72%. இங்கே காணப்படக்கூடிய உயிரினங்களில் ஆல்பைன் காடுகள், ஆர்க்கிட்டுகள், பசுமை மாறா புதர்ச்செடிகள், காட்டு செம்மறி ஆடுகள், மலை வெள்ளாடு, மூஞ்சூறு, பனிசுருத்தை, பாண்டா போன்றவை. பாண்டாங்கிறது கரடி. அடுத்து 3வது இந்திய பாலைவனம். இந்திய பாலைவனம் அதனுடைய பகுதின்னு எடுத்துட்டோம்னா குஜராத்தின் உப்பு பாலைவனத்தையும் மற்றும் ராஜஸ்தானில் மலை பாலைவனத்தையும் உள்ளடக்கிய ஆரவல்லி மலைத்தொடரின் மேற்கில் உள்ள மிகவும் வறண்ட பகுதி. இதைத்தான் நம்ம இந்திய பாலைவன பகுதின்னு சொல்கிறோம். இது 6.9%. இங்கே காணப்பட உயிரினங்கள் எடுத்துக்கொண்டால் முட்காடுகள், இலையுதிர் காடுகள், காட்டுக்கழுதை, அதுமாரி இந்திய பஸ்டர்டு, ஒட்டகம், குள்ளநெறி, பாம்பு போன்றவை இந்த பகுதியில் காணப்படுகின்றன. சரி, அடுத்தது நம்ம பார்க்க போனால் 4வது குறை வளர்ச்சி மண்டலம். இதன் பகுதியில் இந்திய பாலைவன பகுதிக்கும் தக்கான பீடபூமிக்கும் இடையே உள்ள ஆரவல்லி மலைத்தொடரை உள்ளடக்கிய பகுதி. இதுதான் குறை வறட்சி மண்டலம் சொல்லக்கூடியது. இதனுடைய சதவீதம் 15.6%. இங்கே காணப்பட உயிரினங்கள் எடுத்தால் முள்புதர் காடுகள், இலையுதிர் காடு, சதுப்பு நிலக்காடு போன்றவையும், நீலமான், புலவாய்மான், 4 கொம்பு மான், கடமான், புள்ளிமான், அச்சுமான் மற்றும் ஆசிய சிங்கம், புலி, சிறுத்தை மற்றும் ஓநாய் போன்றவை காணப்படுகின்றன. அடுத்து 5வது மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை இது தெற்கு குஜராத்தில் உள்ள சாட் பேனாவிலிருந்து கேரளாவின் தென்முனை வரையில் உள்ள பகுதி. இது தெற்கு குஜராத்தில் உள்ள சாட் பேனாவிலிருந்து கேரளாவின் தென்முனை வரை உள்ள பகுதி. இது மொத்தம் 4%. இங்கே காணப்பட உயிரினங்கள் எடுத்துனா பசுமை மாறா காடுகள், வறண்ட இலையுதிர் காடுகள்,
நீலகிரி நெடுவால் குரங்கு, இந்திய யானைகள், சிங்கவால் குரங்கு மற்றும் நீலகிரி வரையாடு. இந்த நீலகிரி வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு. இது வந்து பெரிய மர அணில் இங்கே காணப்படக்கூடிய பெரிய மர அணில், சிங்கவால் குரங்கு ஆகியவை இவை ஓரிட சிற்றினங்கள். இந்த சிங்கவால் குரங்கும் இந்த பெரிய மர அணிலும் இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும், உலகில் வேறு எங்கே இருக்காதான் வந்து இதை ஓரிட சிற்றினங்கள் சொல்கிறோம். இப்போ அடுத்தது வந்து 6வது டெகான் தீபகற்பம்னு சொல்லக்கூடியது. இதை வடக்கே சாத்புரா மலை, வடக்கே சாத்புரா மலை, மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கே கிழக்கு தொடர்ச்சி மலை இவை மலைத்தொடர்களால் சொல்லப்பட்ட பரந்த மேடான பகுதி. இதான் டெக்கான் தீபகற்பம்னு சொல்கிறோம். இதனுடைய மொத்த சதவீதம் 43%. இங்கே உள்ள உயிரினங்கள்லாம் இலையுதிர்காடுகள், முள்காடுகள் மற்றும் இலையுதிர்காடுகள், முள்காடுகள் மற்றும் பகுதி பசுமை மாறா காடுகள். உயிரினங்களில் அச்சுமான், கடமான், தேன்கரடி, குரைக்கும் மான், நீலமான், யானை, புல்வாய் மான் போன்றவை இங்கே காணப்படுகின்றன. 7 கங்கை சமவெளி. இந்திய நாட்டின் மிக வளமான பகுதியில் ஒன்றான இது கிழக்கு ராஜஸ்தானில் தொடங்கி உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்காளம் வரை நீண்ட காணப்படக்கூடிய ஒரு பகுதி. இதனுடைய மொத்த சதவீதம் 11%. இங்கே காணப்படக்கூடிய அந்த உயிரிய பல்வமையில் சதுப்பு நில காடுகள், வறண்ட இலையுதிர் காடுகள், காண்டாமிருகம், யானை, புலி, எருமை, முதலை, சதுப்பு நில மான்கள், வராகமான் போன்றவை இந்த கங்கை சமவெளிகள் அதிகமாக காணப்படுகின்றன. அடுத்து வந்து 8 வடகிழக்கு இந்தியா. இந்த வடகிழக்கு இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் வடகிழக்கு இந்திய சமவெளிகள் மற்றும் இமயமலை சாராத பகுதிகள். வடகிழக்கு இந்திய சமவெளிகள் மற்றும் இமயமலை சாராத பகுதி. அதுமாதிரி இப்பகுதி இந்தியா, வடகிழக்கு இந்தியாவில் இப்பகுதி இந்தியா, இந்தோ மலேயா மற்றும் இந்தோ சீனா ஆகிய உயிர் புவிய மண்டலங்களின் நிலைத்திரிபு மண்டலம். இப்பகுதி தீபகற்ப இந்தியாவும் இமயமலையும் சந்திக்கும் இடம். வடகிழக்கு இந்தியாங்கிறது இந்த மாதிரி பல பகுதிகளை உள்ளடக்கியது. இதனுடைய சதவீதம் 5.2%. இங்கு அதாவது பெரும்பாலான இந்திய தாவர மற்றும் விலங்கினங்களுக்கு உயிர் புவி அமைப்பு வாயில் மற்றும் மிகை உயிரிய பல்வகைத்தன்மை கொண்ட பகுதி இது. இது பகுதி இலையுதிர் காடுகள், மலைக்காடுகள், சதுப்பு நில காடுகள் மற்றும் புல்வெளி, இந்திய காண்டாமிருகம், சிறுத்தை, தங்க நிற மந்தி போன்றவைகள் அதிகமாக காணப்படக்கூடிய பகுதி. அடுத்து 9 கடற்கரையோர மண்டலம். குஜராத்திலிருந்து சுந்தரவன காடுகள் வரையில் உள்ள மணல் கடற்கரைகள், பவளப்பாறைகள், மண் திட்டுக்கள், சதுப்பு நிலங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய பகுதி கடற்கரையோர மண்டலம். இதனுடைய அளவு 2.5%. சதுப்பு நில தாவரங்கள், கடற்பஞ்சுகள், பவளப்பாறைகள், நண்டுகள், கடலாமைகள், சூறை மீன்கள், அலங்கார மீன்கள் போன்றவை காணப்படுகின்றன. அலங்கார மீன்கள் பொருளில் பெரும்பாலும் பவளப்பாறையை வாழிடமாக கொண்டிருக்கும். அடுத்து 10வது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை உள்ளடக்கிய பகுதி. அந்தமான் நிக்கோபாருங்கிறது வங்காள விரிகுடாவில் உள்ள அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை உள்ளடக்கிய பகுதி. இதனுடைய அளவு 0.3%. பசுமை மாறா காடுகள், பலதரப்பட்ட பவளங்கள், நார்க்கண்டம் இருவாயன்கள், கொக்கு இனங்களில் நாரை இருக்குல்ல, கொக்கு இந்த வகையில் வர நார்க்கண்டம் இருவாயன்கள், ராட்சத கொள்ளை நண்டுகள், கடலாமைகள், காட்டுப்பன்றிகள், நீர் உடும்பு, தெற்கு அந்தமான் கட்டுவிரியன் பாம்புகள் போன்றவை இந்த பகுதியில் அதிகமாக காணப்படுகின்றன. இது வந்து பல்வேறு உயிர் புவி மண்டலங்கள். அந்த பல்வேறு உயிர் புவி மண்டலங்களினுடைய அமைவிடத்தை காட்டக்கூடிய இந்தியாவினுடைய அந்த வரைபடத்தை நம்ம பார்க்கலாம். இதில் பல்வேறு பகுதிகளை காமிச்சிருக்கிறாங்க. அந்த 10 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 10 பகுதியில் இமயமலைக்கு அப்பால் உள்ள மண்டலத்திலிருந்து கடைசி அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் வரை கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில அந்த இண்டிகேஷனில் அந்த நிறம் மாறுபட்டு அதை தவறாக குறிச்சிருக்குது. அதனால் படத்தில் வச்சு நம்ம பார்க்க போகும்போது பல்வேறு நிறங்களை வச்சு அது எந்தெந்த பகுதி, எது இமயமலை பகுதி, இமயமலைக்கு அப்பால் உள்ள பகுதி எது, வறண்ட மண்டலம் எது, கங்கை சமவெளி பகுதி அப்படிங்க போகும்போது ஒரு சிலது மாறி இருக்குது. இதை நீங்கள் அதை இதை ஃபாலோ பண்ண வேணாம். சரியா? சரி. அடுத்து உயிரிய பல்வகைத்தன்மையின் அச்சுறுத்தல்கள். அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உயிரிய மிகை பல்வகைத்தன்மையுடைய மண்டலங்கள் என்று
இந்தியாவில் அறியப்பட்ட, அதாவது உலகளவில் அறியப்பட்ட 17 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருக்கிறது. இருப்பினும் அதன் உயிரிய பல்வகைத்தன்மை பல்வேறு வகையான அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அப்போ உலகில் உயிரிய மிகை பல்வகைத்தன்மை கொண்ட மண்டலங்கள் எத்தனைண்டா 17. அதில் இந்தியாவும் ஒரு மண்டலம். சரியா? அதில் 17 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருந்தவற்றிலும் இங்கே காணப்படக்கூடிய உயிரிய பல்வகைத்தன்மை பல்வேறு வகையான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இயற்கையால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை தவிர நேரடியாகவும் மறைமுகமாகவும் வாழிடம் மற்றும் உயிரிய பல்வகைத்தன்மை ஆகியவற்றின் இழப்பிற்கு இன்றைய மனிதனின் செயல்பாடுகள் முக்கிய காரணம். அப்போ இயற்கையால் ஏற்படும் அச்சுறுத்தலை விட மனிதனாலும் நிறைய அச்சுறுத்தல்கள் இந்த உயிரிய பல்வகைமைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அந்த உயிரிய பல்வகைமை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேளாண்மை செயல்பாடுகளால் நிலப்பரப்பு துண்டாக்கப்படுதல். மனிதனுடைய செயல்பாடுகளில் இந்த உயிரிய பல்வகைமை இழக்கப்படுவதற்கு அல்லது அச்சுறுத்தப்படுவதற்கு காரணங்களில் ஒன்று வேளாண்மை செயல்பாடுகளால் நிலப்பரப்பு துண்டாக்கப்படுதல் ஒன்று. அடுத்து அவை அழிக்கப்படுதல். அதுமாதிரி நிலத்திலிருந்து ஒரு சில பிரித்தெடுத்தல். ஆக்சுவலாக சுரங்கங்கள் தோண்டி சுரங்கங்களிலிருந்து தாதுகள் பிரித்தெடுக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி பிரித்தெடுத்தல். அதில் அதுவும் குறிப்பாக கடல்லேருந்து மீன் பிடிக்கிறது, தேங்கிடங்கள், அறுவடை, இது போன்றது. சரியா? மற்றும் வளர்ச்சிங்க போகும்போது குடியிருப்புகள், தொழிற்சாலைகள் மற்றும் தொடர்புடைய உள்கட்டமைப்பில் உருவாக்குதல். அதாவது நகரமயமாக்குதலின் காரணமாக குடியிருப்புகள் அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி உருவாக்குறது, தொழிற்சாலையில் உருவாக்குறது, அதுமாதிரி பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பில் உருவாக்குவதற்காக அதுமாரி வனத்தை அழித்து அதை என்ன செய்யுது, மனிதனுக்கு உகந்த இடமாக மாற்றுறது. இதெல்லாம் உயிரிய பல்வகைமைக்கான ஒரு அச்சுறுத்தல் தான். இது போன்ற பல்வேறு வாழிட இழப்பு மற்றும் துண்டாக்கப்படுதல், இவைகள் இது போன்ற நடவடிக்கைகள் வாழிட இழப்பு மற்றும் துண்டாக்கப்படுவதற்கு காரணமாக அமைகிறது. மனிதனுடைய அந்த செயல்பாடுகளில் இவ்வளவும் வேளாண்மை செயல்பாடுகள், நிலப்பரப்பு துண்டாக்கப்படுதல் மற்றும் அழிக்கப்படுதல், பிரித்தெடுத்தல், மாதிரி வளர்ச்சி, சரியா, ஆகியவை வாழிட இழப்பு மற்றும் துண்டாக்கப்படுதலுக்கு காரணமாகின்றது. இதன் விளைவாக தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகள், சிறிய மற்றும் ஆங்காங்கே உருவான உயிரின கூட்டங்கள் ஆகியவை உருவாக வழி ஏற்படுகிறது. இந்த மாதிரி மனிதனுடைய செயல்பாடுகள்னால அதாவது வாழிட இழப்பு மற்றும் துண்டாக்கப்படுதல் ஏற்பட்டது பாருங்கள். இதன் காரணமாக அல்லது இதனுடைய விளைவால் அந்த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி, சிறிய மற்றும் ஆங்காங்கே உருவான உயிரின கூட்டங்கள் ஆகியவை உருவாக வழி ஏற்படுகிறது. சிறிய கூட்டங்கள் ஆங்காங்கே உருவாகிறதுக்கான ஆங்காங்கே உருவான உயிரின கூட்டங்கள் ஆகியவை உருவாக வழி ஏற்படுகிறது. இவ்வாறு உருவான சிறு கூட்டங்கள் அவைகள் சுற்றுச்சூழலை தாங்க முடியாத சூழ்நிலையில் அழியும் நிலை இனங்களாக மாறுகின்றன. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் அது வாழ்வதற்கு உகந்த ஒரு தட்பவெப்பநிலை இல்லாத சூழ்நிலையில் உயிரினங்கள் அங்கிருந்து வேறொரு இடத்திற்கு இடம்பெயரலாம் அல்லது அவைகள் என்ன பண்ணலாம், அவைகள் அழிவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சிறப்பு வகை உணவு பழக்கம். சிறப்பு வகையான உணவு பழக்கம், சிறப்பு வகை வாழிட தேவை, பெரிய உடல், சிறிய இனக்கூட்டம், குறைவான புவியியல் பரவல் மற்றும் பொருளாதார அல்லது வணிக உயர் மதிப்பு ஆகியவை உயிரிய பல்வகைத்தன்மைக்கான வேறு சில அச்சுறுத்தல்கள் ஆகும். அப்போ இந்த உயிரிய பல்வகைமைக்கான அச்சுறுத்தல்களில் வேறு சில அச்சுறுத்தல்கள்னு சொல்லப்போகும்போது சிறப்பு வகையான உணவு பழக்கம்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி சிறப்பு வகை வாழிட தேவை, பெரிய உடல், சிறிய இனக்கூட்டம், குறைவான புவியியல் பரவல் மற்றும் பொருளாதார அல்லது வணிக உயர் மதிப்பு ஆகியவை உயிரிய பல்வகைத்தன்மைக்கான வேறு சில அச்சுறுத்தல்கள். இதுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் இப்போ வணிக உயர் மதிப்புன்றது ஒரு சில பொருட்கள் மருத்துவ குணம் இருந்ததாக இருக்கலாம். வெளிநாட்டுக்கு அதை ஏற்றுமதி செய்வதன் மூலம் அதிக வருவாயிற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு சில உயிரினங்கள் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதுனால அந்த உயிரினம் இங்கே அழிவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஓரிட உயிரியலாக இருக்கலாம் அல்லது
மிக குறைந்த எண்ணிக்கையில் என்ன அதாவது அழியக்கூடிய நிலையில் உள்ள உயிரினங்களாக இருக்கலாம். சரியா? அப்போ அந்த உயிரினங்களை இங்கேருந்து நிறைய வெளிநாடுகளுக்கு வணிகம் ரீதியாக நம்ம ஏற்றுமதி செய்யும் பொழுது அவைகள் அந்த இனங்களை அழிந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவும் உயிரிய பல்வகமை குறைவதற்கான ஒரு அச்சுறுத்தல் தான். சரி, சிறிய பாலிட்டிகளை விட பெரிய பாலிட்டிகள் அவற்றின் உடலமைப்பிற்கு ஏற்ப உணவு தேவை. இப்போ உடலமைப்பிற்கு ஏற்றவாறு அதோடைய உணவும் அந்த அதிக அளவில் தேவைப்படுது. இப்போ உணவு தேவை, பாதுகாப்பு, இனப்பெருக்க இணை அல்லது இனப்பெருக்க துணை ஆகிய வாழ்வியல் தேவைக்காக அதிக நிலப்பரப்புடைய காடுகளை இந்த உயிரினங்கள் நம்பியுள்ளன. ஒரு சிங்கத்தினுடைய தனிப்பட்ட வாழிட பரப்பின் தேவை 100 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஒரு சிங்கத்தின் தனிப்பட்ட வாழிட பரப்பின் தேவை 100 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஊனுண்ணிகள், பழந்தின்னிகள் போன்ற பாலூட்டிகள் சிறப்பு வகையான உணவு தேவையை கொண்டவைகளாகும். சிறப்பு வகையான உணவு தேவையை கொண்டவையாகும். மேலும் இவை பொதுவான உணவை ஏற்றுக்கொள்ளும் தாவர மற்றும் அனைத்துண்ணிகளை விட பெரிய அளவிலான நிலப்பரப்பை இறை தேடுதலுக்கு பயன்படுத்துவது அவசியமாகும். சிறப்பு வகையான உணவை தேவை கொண்ட பாலூட்டியில் எடுத்துக்கிட்டோம்னா இவை பொதுவான உணவை ஏற்றுக்கொள்ளும் தாவர மற்றும் அனைத்துண்ணிகளை விட இவை பெரிய அளவிலான நிலப்பரப்பை இறை தேடுதலுக்கு பயன்படுத்துவது அவசியமாகும். சிறிய கொறித்துண்ணிகள் தவிர மீதமுள்ள பாலூட்டிகள் குறைந்த இனப்பெருக்க திறன் கொண்டவை. சிறிய கொறித்துண்ணிகள் தவிர மீதமுள்ள பாலூட்டிகள் குறைந்த இனப்பெருக்கம் திறன் கொண்டவை. சரி, உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பிற்கான காரணங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 காரணங்களை கொடுத்துருக்காங்க. உயிரிய பல்வகைத்தன்மை குறைவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று வாழிட இழப்பு. வாழிட இழப்புங்கிறதுல காடுகள் துண்டாக்கப்படுதல் மற்றும் அழிதல், இதெல்லாம் அதுக்கு உதாரணமாக சொல்கிறோம். அடுத்து 2வது சுற்றுச்சூழல் மாசுறுதல் மற்றும் மாசுபடுத்திகளின் பயன்பாடு. சுற்றுச்சூழல் மாசுறுதல் மற்றும் மாசுபடுத்திகளை பயன்படுத்துவது. இதுமாதிரி தட்பவெப்பநிலை மாற்றம். அடுத்த 4வது வெளிநாட்டு சிற்றினங்களை அறிமுகப்படுத்துவது. அடுத்து வளங்கள் அதிகமாக சுரண்டப்படுதல். அதில் உதாரணத்துக்கு ஆக்கிரமிப்பு, மரங்களை வரையறையின்றி வெட்டுதல், மிகுதியான மீன்பிடிப்பு, அதுமாதிரி வேட்டையாடுதல், சுரங்கங்கள், இதையெல்லாம் உதாரணமாக சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா தீவிர வேளாண்மை மற்றும் நீருயிரி வளர்ப்பு நடைமுறைகள். வேளாண்மையை தீவிரப்படுத்துவதன் மூலம் அதிகமாக என்ன செய்யுது, ரசாயன உரங்களை பயன்படுத்துவது, பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவது, இந்த மாதிரி இதெல்லாம். அடுத்து உள்ளூர் இனங்களுடன் வெளி இனங்களை இணைத்து கலப்பினம் உருவாக்குவதால் உள்ளூர் இனங்கள் அதிகமாக அழிவதற்கான வாய்ப்பு இருக்குது. உள்ளூர் இனங்களுடன் வெளி இனங்களை இணைத்து கலப்பினம் உருவாக்குவதால் உள்ளூர் இனங்கள் அழிதல். அடுத்து 8 இயற்கை பேரழிவுகள் நிறைய நடைபெறுது. சுனாமின்னு சொல்லக்கூடிய ஆழிப்பேரலை, காட்டுத்தீ, நிலநடுக்கம், எரிமலை, இதன் காரணமாக நிறைய உயிரினங்கள் அழிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து தொழில்மயமாக்கம். 9வது தொழில்மயமாக்கம், நகரமயமாக்கம், உள்கட்டமைப்பு வளர்ச்சி, சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்து பணிகள், தகவல் தொடர்பு கோபுரங்கள் அமைத்தல், அணை கட்டுதல், கட்டுப்பாடற்ற சுற்றுலா, ஒற்றை பயிர் சாகுபடி ஆகியவை பொதுவாக குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தல்களாகும். அதுமாதிரி கடைசி 10வது இணை மரபற்று போதல். இது போன்ற பல்வேறு வழிகளில் உயிரிய பல்வகைமை இழக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னோம். அப்போ உயிரிய பல்வகைமை இழப்பிற்கான காரணங்கள்னு இந்த 10 பாயிண்ட்டு அதிகமாக கேட்குறதுக்கான
வாய்ப்புகள் இருக்குது. உயிரிய பல்வகைமை இழப்பிற்கான காரணங்கள் அதில் ஒவ்வொரு காரணமாக பார்க்குறோம். அதில் முதல் காரணம் வாழிட இழப்பு. வாழிட இழப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா மனித சமுதாயத்தின் வளர்ச்சி தவிர்க்க முடியாத ஒன்று. குடியிருப்புகள், விவசாயம், சுரங்கம் அமைத்தல், தொழிற்சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைத்தல் போன்ற காரணங்களுக்காக உயிரினங்களின் இயற்கையான வாழிடங்கள் அளிக்கப்படுகின்றது. இதன் விளைவாக உயிரினங்கள் சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொள்ள அல்லது வேறு இடங்களுக்கு நகர கட்டாயப்படுத்தப்படுகின்றன. இல்லையெனில் அவ்வுயிரினங்கள் கொன்றுண்ணிகள், பட்டினி, நோய் ஆகியவற்றிற்கு பலியாகி இறுதியில் அவை இறக்கின்றன அல்லது மனித மற்றும் விலங்குகளுக்கிடையே மோதலாக முடிகின்றன. மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையே மோதலாக முடிகிறது. அதிக மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் நகரமயமாக்கம், தொழில்மயமாக்கம், வேளாண்மை முன்னேற்றத்திற்காக நிலங்களின் தேவை, நீர் மற்றும் மூலப்பொருட்களினுடைய தேவை ஆகியவை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கின்றது. அப்போ அதிக மக்கள் தொகை பெருக்கம், நகரமயமாக்கம், தொழில்மயமாக்கம் மற்றும் வேளாண்மை இது போன்ற முன்னேற்றத்திற்காக நிலங்களின் தேவை, நீர் மற்றும் மூலப்பொருட்களின் தேவை ஆகியவை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கின்றது. இதனால் சதுப்பு நிலங்களை நிரப்புதல். சதுப்பு நிலங்களை பொறுத்தவரை அதிகமான நீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு மண் பகுதி. அப்போ சதுப்பு நிலங்களை நம்ம நிரப்புறதுண்டா அந்த இடத்த நம்ம மேடாக்கி, அதாவது அடுக்குமாடிகளை இந்த மாதிரி நம்ம கட்ட ஆரம்பிச்சிடுறோம். மாதிரி புல்வெளிகளை விளைநிலமாக்குதல். சதுப்பு நிலங்களை நிரப்புறது, புல்வெளிகளை விளைநிலமாக்குவது, மரங்களை வெட்டுவது, ஆறுகளில் மணல் அள்ளுதல், மலைகளை குடைந்து சாலைகள் அமைத்தல், தாதுக்களை பிரித்தெடுத்தல், ஆறுகளின் போக்கை மாற்றுதல், கடற்கரைகளை நிரப்புதல் போன்ற பல செயல்களின் மூலம் இது சாத்தியமாகிறது. அப்போ மக்கள் தொகை பெருக்கத்தையும் நகரமயமாக்கி தொழில்மயமாக்கி இது போன்ற நிலைகளை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பல்வேறு வழிமுறைகளை மேற்கொள்ள போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? சதுப்பு நிலங்களை நிரப்புறது, புல்வெளிகளை விளைநிலமாக்குவது, மரங்களை வெட்டுறது, ஆறுகளில் மணல் அள்ளுறது, மலைகளை குடைந்து சாலைகள் அமைக்கிறது, இது போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொள்வதன் மூலம் அதை சாத்தியமாகுதுன்னு சொல்கிறோம். அதேபோல் வெப்பமண்டல மழைக்காடுகள் இத்தகைய வாழிட அழிவிற்கு மிகச் சரியான எடுத்துக்காட்டாகும். வெப்பமண்டல மழைக்காடுகள் இத்தகைய வாழிட அழிவிற்கு மிகச் சரியான எடுத்துக்காட்டு. பூமியினுடைய நிலப்பரப்பில் 14% கொண்டிருந்த வெப்பமண்ட காடுகளினுடைய பரப்பு தற்போது 6% கூட இல்லை. பூமியினுடைய நிலப்பரப்பில் இந்த வெப்பமண்டல காடுகள் 14% இருந்தது. இப்போ எஞ்சியுள்ளது 6% கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த காடுகளை பொறுத்தவரை புவிக்கோளின் நுரையீரல் என்று அழைக்கப்பட்ட பரந்து விரிந்த அமேசான் மலைக்காடுகள் 10 லட்சத்திற்கும் அதிகமான உயிரினங்களின் அடைக்கலமாக திகழ்ந்தது. இப்போ இதில் ஒரு மார்க்கில் என்ன கேட்பாங்கன்னா, புவிக்கோளின் நுரையீரல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னாட்டா அமேசான் மலைக்காடுகள். அந்த அமேசான் மலைக்காடுகள் பரந்து விரிந்த ஒரு மலைக்காடு. இதில் 10 லட்சத்திற்கும் அதிகமான உயிரினங்களின் அடைக்கலமாக இருந்தது. ஆனால் அந்த அமேசான் காடுகள் தற்போது வேளாண்மை மற்றும் மனித குடியிருப்புகளுக்காக பல பகுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. நியூசிலாந்தின் 90% சதுப்பு நிலங்கள் அளிக்கப்பட்டு, நியூசிலாந்தில் 90% சதுப்பு நிலங்கள் அளிக்கப்பட்டு சோயா பீன்ஸ் பயிரிடுவதற்கும் இறைச்சி தரும் கால்நடைகளுக்கு புல் வளர்ப்பதற்குமாகவும் தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்தினுடைய அந்த 90% சதுப்பு நிலங்கள் என்னாச்சு?
சோயாபீன்ஸ் பயிரிடுவதற்கும் கால்நடைகளுக்கு புல் வளர்க்கக்கூடிய இடமாகவும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் தமிழ்நாட்டில் கொடைக்கானல் மற்றும் நீலகிரி மலைகள் மனித ஆக்கிரமிப்புகளால் வேகமாக அழிக்கப்பட்டு வருகின்றன. உயிரினங்களின் வாழிட அழிப்பின் விளைவாக தாவரங்கள், நுண்ணுயிரிகள் ஆகியவை அழிக்கப்பட்டுள்ளன மற்றும் விலங்குகள் தம்முடைய வாழிடங்களை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது இந்த உயிரிய பல்வகை அழிவதற்கான காரணங்களில் 2வது வாழிடங்கள் துண்டாடப்படுதல். உயிரினங்கள் வாழும் ஒரு பெரிய தொடர்ச்சியான நிலப்பரப்பு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சிறு பகுதிகளாக பிரித்தல் வாழிட துண்டாடப்படுதல் என்று அழைக்கப்படுகிறது. உயிரினங்கள் வாழும் ஒரு பெரிய தொடர்ச்சியான நிலப்பரப்பு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சிறு பகுதிகளாக பிரிக்கப்படுவது, அதுதான் வாழிடம் துண்டாடப்படுதல்னு சொல்கிறோம். காட்டு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றுதல், பழத்தோட்டங்கள், மலைத்தோட்டங்கள், நகர்ப்புற குடியிருப்புகள் அமைத்தல், தொழிற்பேட்டைகள், விளைபொருள்களை எடுத்துச் செல்ல வழித்தடங்கள் அமைத்தல் ஆகிய நிகழ்வுகளால் வாழிடங்கள் துண்டாடப்படுகின்றன. வாழிடங்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் அது துண்டாடப்படுகின்றன என்பதற்கு காரணம் என்ன, அந்த வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. இதன் விளைவாக சிற்றினங்களுக்கு இடையே உள்ள சில சிக்கலான தொடர்புகள், அதாவது உணவு சங்கிலி, உணவு வலை, இது போன்ற தொடர்புகள் அழிக்கப்படுதல், அழிக்கப்பட்ட பகுதியில் உள்ள உயிரினங்கள் அழிதல், இந்த சிற்றினங்களுக்கு இடையே உள்ள சில சிக்கலான தொடர்புகள் அழிக்கப்படுவது, அழிக்கப்பட்ட பகுதியில் உள்ள உயிரினங்கள் அழிவது, இந்த வாழிடங்களில் மட்டும் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் வாழிடமாக கொண்ட ஒரு சில உயிரினங்கள் இருக்குல்ல, அவைகள் அழிதல், அதான் ஓரிட வாழ் உயிரினம்னு சொல்கிறோம். இந்த வாழிடங்களில் மட்டும் வாழக்கூடிய உயிரினங்கள் அழிதல் மற்றும் துண்டாடப்பட்ட வாழிடத்தில் உள்ள பல்வகைத்தன்மை குறைதல் ஆகியவை ஏற்படுகின்றன. அதிக நிலப்பரப்பை தேவையாக கொண்ட பாலூட்டிகள் மற்றும் பறவை போன்ற விலங்குகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. யானை வழித்தடங்கள் மற்றும் வலசை போகும் பாதைகள் ஆகியவை எளிதில் பாதிக்கப்படுகின்றது. சிட்டுக்குருவிகள் போன்ற நன்கு அறியப்பட்ட பறவைகள் மற்றும் விலங்குகளின் எண்ணிக்கையில் குறைய இதுவும் ஒரு காரணமாகும். விலங்குகள் எண்ணிக்கையில் குறைய இதுவும் ஒரு காரணமாகும். இப்போ அந்த சிட்டுக்குருவியை பற்றி சொல்லியிருக்காங்க. சிட்டுக்குருவி இனம் ஏன் அழிஞ்சு போச்சு, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத, மனிதனுடைய செயல்பாடு எல்லாம் மாறுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வரையறையற்ற நகரமாதலின் காரணமாக சிட்டுக்குருவிகளின் இனம் அழிவை நோக்கி செல்கின்றது. இக்குருவிகள் தங்களின் இயற்கை வாழிடங்களை மட்டும் தொலைக்கவில்லை, தன் தேவைக்காகவும் வாழ்க்கைக்காகவும் சார்ந்திருக்க வேண்டிய மனிதனோடான உறவையும் இழக்கின்றது. உறையிடப்பட்ட உணவுகள், வேளாண்மைக்கான பூச்சிக்கொல்லிகள், மாறும் வாழ்க்கை முறைகள் மற்றும் தீப்பெட்டி போன்ற அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றால் பறவைகளுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாப்பான இடம் ஆகியவற்றில் பற்றாக்குறை ஏற்படுகிறது. சுவர் மற்றும் ஜன்னல் இடுக்குகளில் கூட்டினை அமைக்கும் புறாக்கள் போல இல்லாமல் சிட்டுக்குருவிகளுக்கு தங்கள் கூட்டினை கட்ட பொந்துகள் தேவைப்படுகின்றன. நவீன கட்டுமானங்களில் பொந்துகளுக்கான வாய்ப்புகள் இல்லாதிருப்பதால் சிட்டுக்குருவிகள் கூட்டிற்கான இடமின்றி தவிர்க்கின்றன. இது போன்ற பல்வேறு காரணங்களால் அந்த சிட்டுக்குருவிகள் அழிந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி செல்ஃபோன் டவர், மின் கோபுரங்கள், இது போன்ற அந்த பெரிய டவர்களும் அதிலேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு இந்த சிட்டுக்குருவியினுடைய வாழ்க்கையை பாதிக்க செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அடுத்த உயிரிய பல்வகை அழிவிற்கான காரணம் அப்படிங்கிறப்போ மிகை பயன்பாடு. உணவு மற்றும் பாதுகாப்பான தங்குமிடம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு நாம் இயற்கை வளங்களையே சார்ந்திருக்கின்றோம். இருப்பினும் தேவையானது பேராசையாகும் போது
இயற்கை வளங்கள் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. இதனால் அத்தகைய சிற்றினங்களின் இனத்தொகை அளவும் குறைந்து எளிதில் மரபற்று போகும் வாய்ப்புக்குள்ளாகிறது. இத்தகைய இனங்கள் எளிதில் குறைந்து மரபற்று போகும் வாய்ப்புக்குள்ளாகிறது. டோடோ பறவைகள், பயணிகள் புறா, ஸ்டெல்லரின் கடல் பஞ்சு ஆகியவை கடந்த 200 to 300 ஆண்டுகளின் மனிதனின் அதீத பயன்பாட்டால் மரபற்று போன இனங்களில் சிலவாகும். டோடோ பறவை, பயணிகள் புறா, ஸ்டெல்லரின் கடல் பசு ஆகியவை கடந்த 200 to 300 ஆண்டுகளில் மனிதனின் அதீத பயன்பாட்டால் மரபற்று போன இனங்களில் சிலவாகும். மக்கள் தொகையின் அழுத்தத்தால் அதிகமான மீன்கள் பிடிக்கப்பட்டதால் உலக அளவில் கடல் மீன்களின் வளமும் குறைந்து கொண்டு வருகிறது. இதுவரைக்கும் நான் பார்த்ததில் உயிரிய பல்வகை அழிவதற்கான காரணங்களில் ஒரு 3 காரணங்கள் பார்த்துருக்குறோம். மிகை பயன்பாடு, அதுமாதிரி வாழிடம் துண்டாக்கப்படுதல், அடுத்து முக்கியமான ஒன்று வாழிட இழப்பு. இந்த மாதிரி 3 விஷயம் பார்த்துருக்குறோம். அதுமாதிரி உயிரிய பல்வகை இழப்பிற்கான காரணங்கள் ஒரு முக்கியமாக அந்த ஹெட்டிங் மட்டும் 10 ஹெட்டிங் இருக்குது. இது ஒரு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். சரியா? மீதி உள்ளதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.